ஓம் சாய்ராம், வணக்கம், வெல்கம் டு கிராண்ட் மாஸ் கிளாஸ். இன்றைய கிளாஸில் இந்த மாதிரி ஒரு டோட் பேக் எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது உள்ளுக்க லைனிங் கொடுத்து தைச்சிருக்குது. இதே மாதிரி ஒரு டோட் பேக் தைக்கிறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு சாதாரணமான ஒரு டோட் பேக் ஒன்று தைக்கலாம். பட் வித் லைனிங் தைக்கிறோம். ஸோ அதுக்கான தேவையான பொருள் ஒரு 14 inches லென்த்தும் 12 inches பிரெத்தும் இருக்கிற மாதிரி 2 துணி எடுத்துக்கோங்க பேக்குக்கு. அதே அளவில் 2 லைனிங் எடுத்துக்கோங்க. அப்புறமா ஹேண்டிலுக்காக 2 பிட் இருக்குது. 2 ஹேண்டிலுக்காக ஒரு 16 inches லென்த்தும் 4 inches பிரெத்தும் இருக்கிற மாதிரி 2 பீஸ் எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவை அவ்வளோதான். சிம்பிள் லைன்ட் டோட் பேக். இப்போ ஃபஸ்ட்டில் நம்ம ஹேண்டில் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஹேண்டில் எடுத்துருக்கிறேன். இதை இப்படி 2ஆக மடிச்சுக்கோங்க. மடித்து இதை அடையாளப்படுத்திக்கோங்க. படுத்திட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இதில் அப்படியே ஹாஃபுக்கு இதை மடிக்கிறோம். அதே மாதிரி இந்த ஹாஃபுக்கு இதை மடிக்கிறோம். மடிச்சுட்டு நம்மளோட இதை தைக்கிறோம். தைக்க ஆரம்பிக்கலாம். இந்த பக்கமும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ 2 ஹேண்டிலும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ மெயின் துணியில் ஹேண்டில் முதல்ல வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். துணியை நல்லா ஈக்குவலாக 2ஆக மடிச்சுக்கோங்க. ஈக்குவலாக மடிச்சுட்டு இதில் ஒரு 3 inches ஹேண்டில் மார்க் பண்ணிக்கோங்க. ஹேண்டில் வைக்கிறதுக்கு சென்டரில் இருந்து ஒரு 3 inches மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லா பக்கமும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நல்ல பக்கத்தில் இந்த ஹேண்டில் 3 inchesக்கு உள்ளுக்க வைக்கிற மாதிரி வைங்க. ஏன்னா அது சின்ன பேக் தான். வச்சு இதில் ஒரு பின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த லைனுக்கு இந்த பக்கம் மார்க் பண்ண இடத்துக்கு இந்த பக்கம் வச்சு இதை பின் பண்ணிக்கலாம். வச்சுட்டு இப்போ இதில் ஒரு லைனிங் கிளாத்தையும் மேலே வச்சு தைக்கலாம்.
பேக்கோட ஒரு சைடு வந்து இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஹேண்டில் அட்டாச் பண்ணி இந்த ஒரு பீஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணணும், ஒரு டாப் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கலாம். அதே மாதிரி அடுத்த துணியை எடுத்துக்கலாம். நான் 3 inches வச்சு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஹேண்டில் வந்து இது உள்ளுக்க வச்சு அதே மாதிரி பின் பண்ணிக்கலாம். நேர் இந்த ஹேண்டில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை இப்போ பின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அதே மாதிரி லைனிங் கிளாத்தை மேலே வச்சு தைக்கலாம். அடுத்த பக்கத்து பேக்கும் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ டாப் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இதை நல்லா மடிச்சுக்கலாம். அந்த மாதிரி 2 துணி இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு இப்போ கீழே இருக்க பகுதியில் என்ன பண்ணுறோம், கீழ் பகுதியில் கரெக்டாக 2 inch மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணி அதை கட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு இப்போ 2 inches மார்க் பண்ணேன். மார்க் பண்ணது இப்போ கட் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி 4 கார்னர்லேயும் நீங்கள் கட் பண்ணி வச்சிடணும். 4 கார்னர்லேயும் கட் பண்ணி வச்சிடணும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த பீஸ் 2ஐயும் ஒன்று மேலே ஒன்று எடுத்துக்கோங்க. உள்ளுக்க ஹேண்டில் உள்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு இந்த பீஸை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த கார்னர் தைப்போம்.
இப்போ இந்த லென்த் தைச்சிட்டோம். அதே மாதிரி இதுலேயே நேராக ஸ்ட்ரெயிட்டாக இது வரைக்கும் நம்ம தைச்சிடறோம். ஸோ இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம ஃபுல்லாக தைச்சிடணும். இப்போ அதே மாதிரி இந்த கீழ்ப்பக்கம் தைக்கணும். ஆனால் இந்த பகுதியை தைக்கும்போது நடுவில் ஒரு 2.5 இன்ச் இடம் விட்டுருங்க. நம்ம வந்து திருப்புறதுக்காக நமக்கு தேவைப்படும். இதில் வந்து நல்லா பாருங்கள், நடுவில் ஒரு 2 இன்ச் போல் இடம் விட்டுருக்கும் திருப்புறதுக்காக. இப்போ நம்ம எல்லா பக்கமும் சுற்றி தச்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த கார்னர்ஸ் எடுத்துக்கணும். கார்னர்ஸ் எடுத்து பிரிச்சுட்டு அதில் இந்த தையல் 2 ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி வச்சு இதை நம்ம அட்டாச் பண்ணலாம். இதே மாதிரி இப்போ அடுத்த கார்னர் எடுத்துக்கலாம். அது 2 கார்னர்ஸும் தைச்சிட்டோம். இதே மாதிரி இந்த பக்கம் இருக்க 2 கார்னரையும் நம்ம தைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த 4 கார்னரையும் அதே மாதிரி நம்ம தைச்சிட்டோம். தைச்சதுக்கு பிறகு இங்கே நம்ம நடுவில் ஒரு சின்ன கேப் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல அப்படியே நம்ம திருப்ப வேண்டியதுதான். இப்போ அந்த திருப்பின இடத்த நம்ம தைச்சிடலாம்.
நம்ம தச்சு முடிச்சிட்டோம். நம்மளோட பேக் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே உள்புறமாக தள்ளிட்டிங்கன்னா நம்மளோட பேக் கிடச்சி. பேக்கை முடிச்சிட்டோம். இப்போ அந்த பேக்குக்கு மேலே இந்த இடத்துல ஒரு தையல் ஒன்று அப்படியே சுற்றி போட்டுக்கோங்க. அப்போ கொஞ்சம் ஸ்டிஃபாக நல்லா உங்களுக்கு இருக்கும். சுற்றி ஒரு தையல் ஒன்று போட்டிங்கன்னா ஹேண்டிலுக்கும் இதுவாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். டோட் பேக் வித் லைனிங் இப்போ நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். இது எவ்வளோ ஈஸியாக தைக்கிறதுன்னு இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி பேக்கை தைச்சி நீங்கள் பிளாஸ்டிக் பேக் பதிலாக யூஸ் பண்ணலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். ஓம் சாய்ராம்.